இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான டிப்ஸ் தான், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த 6 டிப்ஸ் போதும், பிரச்சனையே வராது. ஃபர்ஸ்ட், யூரினை ஹோல்டு பண்ணக்கூடாது, யூரினை அடக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. பொதுவாக குழந்தைங்க கிளாஸ் ரூமில் இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனு, டிவி இதெல்லாம் பார்க்கும் பொழுது, வெளியிடங்களுக்கு எங்கேயா கூட்டிகிட்டு போயிருக்கும் பொழுது அடக்கி வைக்க ஆரம்பிச்சுவாங்க. அடக்கி வைக்க வைக்க அதில் யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். யூரின் போன பிறகு ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். முக்கியமாக பெண் குழந்தை நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்க குடிக்க யூரின் வாஷ் அவுட் ஆக ஆக கிருமிகள் தங்காது. முக்கியமான இந்த பிரச்சனையை நம்ம நிறைய பேர் கண்டுக்க மாட்டோம். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், மோஷன் இருக்கிறது. மோஷன் இருக்குச்சுன்னு வைங்களேன், மோஷன் டைட் ஆகி அடக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க. அடக்கும் பொழுது அது சற்று பெருசாகும். அந்த மோஷன் பைப்பு, ஃபுட் பைப்பு கொஞ்சம் பெருசாகி பக்கத்தில் இருக்கிற சிறுநீர் பையை கம்ப்ரஸ் பண்ணும், அழுத்தும். அதனாலேயே அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், சொட்டு மூத்திரம் மாதிரி போகிறது, இதெல்லாம் வரும். சின்ன குழந்தைங்களா இருந்தால் டயப்பர் சேஞ்ச் பண்ணிடணும். கொஞ்சம் வெட்டாயிட்டா கூட டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கணும். சற்று பெரிய குழந்தைங்களா இருந்தால் இன்னர் கார்மெண்ட்ஸு, ட்ரெஸ் வியர் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இல்லாட்டி அது உராஞ்சு அந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அதன் மூலம் கிருமிங்க உள்ளே போயிடும். ரொம்ப ஹார்ஷான சோப்பு, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்த வாஷ் பண்ணக்கூடாது. ரெகுலராக பூச்சி மருந்து கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் வயிறில் பூச்சி இருந்தால் மோஷன் போகிற இடம் மட்டும் அரிக்காமல் யூரின் போகிற ரீஜன்லையும் பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இச்சிங் சென்சேஷன் வந்துடும். அதனால ரெட்னஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், அதனால இச்சிங் வர ஆரம்பிச்சிடும், அதனால இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும்.